Swayam Prabha. Digital India. Educated India. சென்ற பாடத்தில் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் என்பதை கையால் எப்படி சால்வ் பண்ணுவது என்பதை பார்த்தோம். இந்த உதாரணத்தை தான் நம்ம எடுத்துக்கொண்டிருந்தோம். கடைசியில் நம்ம முடிக்கும் போது 2 ஆப்டிமம் இருந்தது அப்படின்னு சொல்லி இது ஒரு ஆல்டர்னேட் ஆப்டிமம் என்று சொல்லி முடித்தோம். கையால் போடும்போது 2 ஆல்டர்னேட் ஆப்டிமம் இருந்தால் 2 எக்ஸ்ட்ரீமும் கிடைக்கும். ஆனால் சால்வரில் போடும்போது ஒரு சொல்யூஷன் தான் கொடுக்கும் என்பதை உங்களுக்கு அதில் விளக்கி சொல்லியிருந்தேன். இப்போது இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமை நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பொருள், இப்போ உதாரணத்துக்கு நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர் என்று எடுத்துக்கொண்டோம். குளிர் சாதன பெட்டி அப்படின்ற ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொண்டோம் ஒரு உதாரணமாக. இப்போ 3 இடங்களில் இருக்குது. 40, 60, 50, 20, 30, 50, 50ன்னு வச்சு சால்வ் பண்ணிட்டோம். இந்தலேருந்து இவ்வளோ அனுப்புங்க, 920 ரூபாயில் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இதை ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்தது பார்க்கணும். இப்போ இது மல்டிபிள் ஐட்டம்ஸ் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போது 2 விதமான பொருட்கள் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேர்ஹவுஸ் 2 வேர்ஹவுஸ்லேருந்து 3 கடைகளுக்கோ இல்லை லோக்கல் வேர்ஹவுசஸ்க்கோ நம்ம அனுப்பும்படி இருக்கலாம். இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு உதாரணமாக கொடுத்து 2 வகையான பொருட்கள் இருக்கின்றன. இப்போ ஒன்று ரெஃப்ரிஜிரேட்டராக இருக்கலாம், இன்னொன்று வாஷிங் மெஷினாக இருக்கலாம். இப்போ இதை உதாரணத்தை இன்னும் கொஞ்சம் சின்ன உதாரணமாக ஆக்கி இந்த இடது பக்கத்தில் இந்த கணக்கை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ 2 சப்ளை இருக்குது, அதில் 2 பொருட்கள் இருக்கின்றன. ஒன்று வாஷிங் மெஷின், ஒன்று ரெஃப்ரிஜிரேட்டர். முதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டராக எடுத்துக்கொள்ளலாம், 2வது கொடுக்கப்பட்டிருக்கிறது வாஷிங் மெஷினாக எடுத்துக்கொள்ளலாம் எல்லாத்துலேயுமே. ஸோ 100 ரெஃப்ரிஜிரேட்டர் 150 இருக்குது, தேவை 80, 90, 90, 70. அனுப்பும் யூனிட் காஸ்ட் செலவு 5364557. அதை தான் உங்களுக்கு வலது பக்கத்தில் ஒரு கணக்காக தனி கணக்காக காட்டியிருக்கிறேன். ரெஃப்ரிஜிரேட்டர்னு ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் கணக்கு இப்படி வரும். 2 இடங்களில் இவ்வளவு இருக்குது, 3 இடங்களில் இவ்வளவு தேவை, அதே 3 இடங்களில் இவ்வளவு தேவை, இவ்வளவு காஸ்ட். 2வது பொருளை எடுத்துக்கொண்டால் இருப்பு 60, 80, தேவை 40, 50, 45, இது 3 இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனுப்பும் செலவு யூனிட் காஸ்ட் என்பது 2வதாக கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கணும். 766 87 6. ஸோ 2 கணக்குகளாக காண்பித்திருக்கிறோம். ஸோ 2 பொருட்கள் இருக்கும்போது அதே 2 சப்ளை பாயிண்ட்டு, அதே 3 டிமாண்ட் டெஸ்டினேஷன் பாயிண்ட்டாக இருந்தாலும் 2 கணக்காக அது மாறுகிறது. அந்த 2 கணக்கையும் தனித்தனியாக நம்ம சால்வ் பண்ணலாம். எக்ஸல் மூலமாகவும் சால்வ் பண்ணலாம். இது ரொம்ப சின்ன கணக்கு, அதனால் கையில் போடுறது இன்னும் சுலபமாக செய்யலாம். ஆனால் அதோடைய எக்ஸல் சொல்யூஷனை இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். முதல்ல நீங்கள் எக்ஸலில் சால்வ் பண்ணும்போது அது என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா x12. ஸோ முதல்ல இங்கே 90 அனுப்புங்கிறது, x13 இங்கே 10 அனுப்பு அப்படிங்கிறது, x21 இங்கே 80 அனுப்ப சொல்கிறது, இங்கே 60 அனுப்ப சொல்கிறது. இதான் முதல் சொல்யூஷன். இந்த சிவப்பு கலரில் எழுதப்பட்டது எவ்வளவு அனுப்ப சொல்யூஷன் இங்கே ரைட் சைடில் இருக்குது. காஸ்ட் 1070. ஸோ எவ்வளவு அனுப்பணுங்கிறத இந்த ரைட் சைடில் கொடுக்கப்பட்டிருக்கிறத இந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இங்கே m+n-1 பார்த்தீங்கன்னாக்கா 5, m+n-1 பார்த்தீங்கன்னாக்கா 5 இல்லை, m+n-1 பார்த்தீங்கன்னா 4. ஏன்னா எம்ங்கிறது 2, n-ங்கிறது 3, 2 சப்ளை 3 டிமாண்ட், m+n-ங்கிறது 5, m+n-1 அப்படிங்கிறது 4. இதனுடைய 1070. ஸோ 4 முறைகளில் போகிறது. அதாவது 2 சோர்ஸ் இருக்குது, 3 டெஸ்டினேஷன் இருக்குது. முதல் சோர்ஸ்லேருந்து 2 and 3க்கு கொடுக்குறோம், 2வது சோர்ஸ்லேருந்து 1 and 3க்கு கொடுக்குறோம். இப்போ இந்த அடுத்த இதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருப்பி 2வது தனியாக சால்வ் பண்ணால் அதனுடைய சொல்யூஷன் இங்கே இருக்குது.
X11ங்கிறது 10, X12ங்கிறது 50, N130, X21 என்பது 30, X22 0, X23ங்கிறது 45. இதோடைய செலவு 880. ஆக ரெண்டையும் கூட்டினாக்க செலவு வந்து 1070 ப்ளஸ் 880, 8 15 9, 1950 ரூபாய் செலவு தனித்தனியாக போடும்போது இருக்கு. தனித்தனியாக பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா இங்கே ரெண்டாவதுல வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா முதல் சப்ளைலேருந்து 1 and 2க்கு போகிறது, ரெண்டாவது சப்ளைலேருந்து 1 and 3 தான் போகிறது. ஆனால் முதல் சப்ளைலேருந்து 1 and 2க்கு போகிறது. முதல் ப்ராடக்ட்டுக்கு பார்க்கும்போது முதல் சப்ளைலேருந்து 2 and 3க்கு போகிறது. ஆக இப்போ ஒரு ட்ரக்கு மூலமாக அனுப்புகிறோம் என்று வைத்துக்கொண்டால் இங்கே வந்து 4 ட்ரக்கு போகிறது, இதுக்கும் 4 ட்ரக்கு போகிறது. ஆனால் மொத்தமாக சேர்த்து பார்த்தா 5 ட்ரக்கு போகிறது. ஏன்னா அந்த 4 ஒரே இதில் வரல, 5 ட்ரக்கு வருது. ஸோ தனித்தனியாக வரும்போது நமக்கு செலவு வருது, அதில் ஒன்றும் இது இல்லை. தனித்தனியாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நம்ம பண்ணிடலாம். ஆனால் இதை ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இந்த 2 இடங்கள்லேருந்து இந்த 3 இதுக்கு 5 ட்ரக்கு போகிறது. மொத்தம் 6 ட்ரக்கு போகல, 5 ட்ரக்கு தான் போகிறது. ஏன்னா இந்த இதில் வந்து ரெண்டுமே மீட் பண்ணல. இப்போ இதையே நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம்னாக்க என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த கணக்கை வந்து நான் கொஞ்சம் வேறு மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறேன். ஐட்டம் 1 uses 10 units of space. ட்ரக்கில் 10 யூனிட் ஆஃப் ஸ்பேஸ் வேணும். ட்ரக்கில் இவ்வளவு ஸ்பேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ரக்குக்கு 160 யூனிட் ஆஃப் ஸ்பேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக இந்த ஒரு பொருட்களை வைக்கும்போது லெங்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் வேணும். ஒரு ஃப்ரிட்ஜை வந்து ஒரு ட்ரக்கில் ஏற்றினீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு லெங்த் இருக்கும், ஒரு பிரெத் இருக்கும், ஒரு ஹைட் இருக்கும். ஸோ அதற்கு உண்டான ஸ்பேஸ் வந்து ஒரு கியூபிக் ஃபீட் அல்லது கியூபிக் மீட்டர் அப்படிங்கிற முறையில் இருக்கும். அதை நம்ம கியூபிக் ஃபீட்டெல்லாம் காட்டலாம். அதே மாதிரி ட்ரக்குக்கும் லெங்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் இருக்கும், அதுக்கு இத்தனை கியூபிக் ஃபீட்டுன்னு இருக்கும். நம்ம அதை கியூபிக் ஃபீட்டாக காட்டாமல் யூனிட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ்னு காட்டுறோம். ஆக ஒரு ட்ரக்குக்கு 160 யூனிட் ஆஃப் ஸ்பேஸ் இருக்குது. ஐட்டம் 1 uses 10 யூனிட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ். ஒரு ட்ரக்கு வந்து அடிஷனலாக இட் இஸ் கோயிங் டு காஸ்ட் அஸ் 100 ரூபாய், அண்ட் அடிஷ்னல் 100 rupees. ஆக முதல் இதை நம்ம எடுத்துட்டோம்னாக்க அதனுடைய முதல் செலவு 1070. அதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு ரெஃப்ரிஜரேட்டருக்கு 10 யூனிட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ். ஆக இங்கே 900 யூனிட் ஆஃப் ஸ்பேஸ் தேவை, இங்கே 100 யூனிட் ஆஃப் ஸ்பேஸ் தேவை, இங்கே 800 யூனிட் ஆஃப் ஸ்பேஸ் தேவை, இங்கே 600 யூனிட் ஆஃப் ஸ்பேஸ் தேவை. ஒரு ட்ரக்கால் 160 யூனிட் தான் கொடுக்க முடியும். ஆக இதுக்கு 6 ட்ரக்கு தேவை, இதுக்கு 100னால ஒரு ட்ரக் தேவை, இந்த 800க்கு 5 ட்ரக்கு தேவை, இந்த 600க்கு 4 ட்ரக்கு தேவை. ஏன்னா 600 வேணும், ஒரு ட்ரக்கு 160, 3 ட்ரக்கு 480, பாக்கி 120 ஸ்பேஸ் வேணும். ஃபுல் ட்ரக்கு தான் எடுக்க முடியும். ஆக அப்பர் இன்டீஜர் வேல்யூ இதை 600 டிவைடட் பை 160ன்னு போட்டிங்கன்னா 3 சம்திங்னு கிடைக்கும். அது 4 என்று மாறிவிடும். ஆக இதுக்கு மொத்தம் 6 1 7 4 11 5 16 ட்ரக்கு தேவை. அந்த 16 ட்ரக்கு நமக்கு 1600 ரூபாய் அதிகபட்ச செலவு. ஆக 2670 இந்த செலவு நமக்கு வந்துவிடும். இப்போ இதையே ரெண்டாவது ப்ராடக்ட்டுக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு ப்ராடக்ட்டுக்கு 15 யூனிட் ஆஃப் ஸ்பேஸ் தேவை. ஆக இதுக்கு 150 யூனிட் ஆஃப் ஸ்பேஸ், இதுக்கு 15 × 50 750 யூனிட் ஆஃப் ஸ்பேஸ், இதுக்கு 450 யூனிட் ஆஃப் ஸ்பேஸ், 45 × 15 15 5 75 7 675 யூனிட் ஆஃப் ஸ்பேஸ் நமக்கு தேவை. ஒரு ட்ரக் என்பது 160 யூனிட் ஆஃப் ஸ்பேஸ் கொடுக்கிறது. ஆக இதுக்கு ஒரு ட்ரக்கு வேணும், இதுக்கு 5 ட்ரக்கு வேணும், 800க்கு 5 வேணும்,
இதுக்கு 3 ட்ரக் வேணும். இதுக்கு 160 × 4 640 675. ஸோ 5 ட்ரக் வேணும். 5 1 6 3 9 5 14 ட்ரக்கு வேணும். ஆக 1400 கூட்டினால் 2280. இது ரெண்டையும் கூட்டினா 2670யும் 2280யும் கூட்டினான்னாக்க 5 9 4950 ரூபாய் நமக்கு இதெல்லாம் சேர்ந்து நமக்கு செலவாகிறது. இது ரெண்டையும் சேர்த்தாங்க. இது நம்ம முதல்ல தனித்தனியாக இண்டிபெண்ட்டாக ரெண்டையும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அதற்கு எவ்வளவு ட்ரக் வேணுங்கிறத தனியாக கண்டுபிடித்து ஒரு ட்ரக்குக்கு இவ்வளவு ரூபாய் அதிகபட்ச செலவாகிறதுன்னு பார்க்கும்போது 4950 ரூபாய் நமக்கு செலவாகிறது. இதையே நம்ம இன்னும் கொஞ்சம் இரண்டையும் சேர்த்து யோசித்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோன்னாக்க, இப்போ இது இது இங்கே தனியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு அடுத்தது தனியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு சோர்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனுக்கு 0 ரெஃப்ரிஜிரேட்டரும் 10 வாஷிங் மிஷினும் போகிறது. ஆக 10 வாஷிங் மிஷினுக்கு 150 ஸ்பேஸ் தேவை. ஆக ஒரு ட்ரக் இருந்தால் போதும். இந்த ரெண்டாவது நம்ம சேர்த்து பார்க்கும்போது 90 ரெஃப்ரிஜிரேட்டரும் 50 வாஷிங் மிஷினும் போகின்றன. 90க்கு 900, 50க்கு 750, 1650. ஆக மொத்தம் 11 தேவை. அதே தான் இங்கே 6 5 11. 0 + 1 1. மூணாவதில் 10 ரெஃப்ரிஜிரேட்டரும் 0 வாஷிங் மிஷினும் போகிறது. 10 ரெஃப்ரிஜிரேட்டருக்கு 100 ஸ்பேஸ் தேவை. ஆக 100 ஸ்பேஸுக்கு ஒரு ட்ரக்கு போகிறோம். ஒரு ட்ரக் இங்கே இருக்குது. மூணாவதுக்கு 1 + 0 ஒரு ட்ரக் வந்துடும். நாலாவது இடத்த பார்க்கும்போது, இதாவது இரண்டாவது சப்ளையிலிருந்து முதல் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு பார்க்கும் பொழுது 80 ரெஃப்ரிஜிரேட்டரும் 30 வாஷிங் மிஷினும் தேவை. ஸோ 80 ரெஃப்ரிஜிரேட்டருக்கு 800, 30 வாஷிங் மிஷினுக்கு 450, 1250. அதை 160ஆல் வகுத்தா 7 சம்திங் வரும். அது 8ஆக மாறுகிறது. இங்கே 5, இங்கே 3, 8ஆக, அதே 8ஆக இருக்கிறது. பொசிஷன் 2 2ல் ரெண்டுமே 0 ஆக 0வாக வருகிறது. இந்த பொசிஷன் 2 3ல் வரும்போது 60 ரெஃப்ரிஜிரேட்டருக்கு 600, 45 வாஷிங் மிஷினுக்கு 675, 1275 தேவை. அதை 160ஆல் வகுத்தால் 8 வருகிறது. ஆனால் தனியாக பார்க்கும் பொழுது 4 + 5 9 வருகிறது. சேர்ந்து பார்க்கும்போது இதெல்லாத்தையும் சேர்த்து போட்டு அனுப்பிச்சோன்னாக்க ஒரு ட்ரக்கு குறைகிறது. அந்த ஒரு ட்ரக்கு குறைவதனால இப்போது முன்னாடி நமக்கு 30 ட்ரக்கு தேவைப்பட்டது, இப்போ 29 ட்ரக்கு தான் தேவைப்படுறது. அதனால 290 தான் அதிகம். 100 2900. இது 2900 சேர்த்து போட்டால் 4850 வருகிறது. ஒரு ட்ரக்கு குறைந்ததால் நமக்கு 100 ரூபாய் குறைஞ்சு இது 4850ஆக நமக்கு இங்கு வருகிறது. ஸோ 2 ஐட்டம் மல்டிபிள் ஐட்டம்ஸ் வரும்பொழுது நம்ம சேர்த்து அதை நம்ம பார்க்க முடியும். பார்த்தா 30 ட்ரக்கானது 29 ட்ரக்காக குறைந்து 4850 வருகிறது. இப்போ இதையே நம்ம ஒரு ஆப்டிமைசேஷனில் போட்டு சால்வ் பண்ணாக்க அந்த 29 ஆனது 28ஆக குறையுமா அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்கலாம். ஏன் அதை பார்க்குறோன்னாக்க நீங்கள் இதை கொஞ்சம் அழகாக பார்க்க வேண்டும். இந்த கணக்கை நம்ம ஆரம்பிக்கும்போது இந்த இடத்துல 100 150 சப்ளை, டிமாண்ட் 80 90 70. ஸோ டோட்டல் சப்ளை 250, டோட்டல் டிமாண்ட் 240. சப்ளை டிமாண்டை விட அதிகம், அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. ரெண்டாவது பண்ணும்போது சப்ளை 140,
டிமாண்ட் 135, திருப்பியும் சப்ளை டிமாண்டை விட அதிகம், அதனால பிரச்சனை இல்லை, ஆன்சர் வந்துடுது ரெண்டுக்கும் தனித்தனியாக. ஆக 250 சப்ளை இருந்தால் கூட 240 தான் அனுப்புவோம், 140 சப்ளை இருந்தால் கூட 135 தான் அனுப்புவோம். ஆக இங்கே வரும்பொழுது 140 ஃப்ரிட்ஜும் 135 வாஷிங் மிஷினும் போகிறது. ஸோ 140 ஃப்ரிட்ஜுக்கு 1400 இடம் தேவை, ஸ்பேஸ் தேவை. இந்த 135க்கு 15ஆல் பெருக்கணும். ஸோ 15 5 75க்கு 7, 15 3 45, 7 52க்கு 2, 5 20. ஸோ 2025யும் 1400யும் கூட்டினாக்க 5 2 4 3400, மறுபடியும் 140 1400 எடுத்துக்கும், 135 × 15, 15 5 75க்கு 7, 15 3 45, 7 52க்கு 5, 11 15 1 15 5 20. ஸோ 3425 வருது. சரியா வருதா பார்க்கலாம். அனுப்புறது 40 135, இது 15 யூனிட்டு 1350 + 670 675 3425 ஸ்பேஸ் நமக்கு தேவை. ஒரு ட்ரக்கு 16, இங்கே முதல்ல ஒரு நிமிஷம் 140 இல்லை, முதல்ல 240. ஆக 240 ஃப்ரிட்ஜு போகிறது, 240 ஃப்ரிட்ஜு போகிறது. அதற்கு தேவை 2400 ஸ்பேஸு. 135 வாஷிங் மிஷின் போகிறது, அதுக்கு தேவை 2025 ஸ்பேஸு. இது ரெண்டையும் கூட்டினா 4425 ஸ்பேஸ் நமக்கு தேவை. ஒரு ட்ரக்கோடைய ஸ்பேஸ் 160. ஆக ரெண்டையும் சேர்த்து போடும்போது நம்பர் ஆஃப் ட்ரக்ஸ் என்று எடுத்து கண்டுபிடித்தால் 4425 டிவைடட் பை 160, 16ஆல் வகுக்கணும். 16 2 32, 12 32 12 44, 12. ஸோ 122. ஆக 16 7 112, 112 10. ஸோ 105, 16 போட்டால் 6 96 9. ஸோ 27.6 ட்ரக் வருது. மறுபடியும் சரியாக வகுக்கலாம். 4425 டிவைடட் பை 160. ஸோ 16ஆல் வகுக்கலாம். ஸோ 16 16 2s are 32, 12 122, 16 7s are 112, 10. ஸோ 105, 16 6 are 96, 9 90, 16 5s are 80, அப்படி போகிறது. ஸோ 28 ட்ரக்கில் முடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. 27 ட்ரக்கில் பண்ண முடியாது, 28 ட்ரக்கில் முடிக்க சான்ஸ் இருக்குது. இந்த சொல்யூஷனில் 29 ட்ரக் யூஸ் பண்ணுறோம். முதல்ல 30 யூஸ் பண்ணோம், இதில் 29 யூஸ் பண்ணுறோம். 28 குறைக்க முடியுமா? முடியும். இதை பிரித்து குறைக்க முடியும். ஆனால் என்ன ஆகும், அதை பிரித்து போடும்போது இந்த நம்பர்கள்லாம் மாறும். இந்த 90 10 80 60 10 50 மாறும்போது வேறு இடத்துல மாறித்துனாக்க அப்போ இந்த 1070 இந்த 880 அதிகரிக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் அதிகரிக்கும். நம்ம இந்த 2900 2200 குறைக்க முயற்சி செய்தால் இது ரெண்டும் கொஞ்சம் அதிகரிக்கும். அந்த 100 குறையும், எவ்வளோ அதிகரிக்குங்கிறது நமக்கு தெரியாது. அது அதிகரிப்பது 100 விட அதிகமாக போச்சுன்னாக்க நமக்கு இதை பண்ணி அர்த்தமே கிடையாது, இதையே யூஸ் பண்ணிக்கலாம். 4850 விட அதிகமாக பணம் செலவாகும். அதை ஒரு ஆப்டிமைசேஷன் மூலமாகவும் போட முடியும். அதை அப்படி போட முயற்சி பண்ணினா இந்த மாதிரி வரும்.
முதல்ல வந்து எக்ஸ்ஐஜேங்கிறது எவ்வளவு ரெஃப்ரிஜரேட்டரை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு இருக்கும். ஒய்ஐஜேங்கிறது எவ்வளவு வாஷிங் மிஷினை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு வரும். என்ஐஜேங்கிறது எவ்வளவு ட்ரக்ஸ் போகிறது. ஆக 18 வேரியபிள் வந்துடும். இங்கே 6 18 வேரியபிள் இங்கே வந்துடும். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் முதல்ல இருக்குது, 6 டேர்ம் இருக்குது. அந்த 6 டேர்ம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது முதல் ப்ராடக்ட்டுக்கு. அடுத்ததில் ஒரு 6 டேர்ம் இருக்குது, அது இரண்டாவது ப்ராடக்ட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. x11, x12, x13, x21, x22, x22. அதே மாதிரி ஒரு ட்ரக்குக்கு 100 ரூபாய் அதிகம். ஆக இன்னொரு ஒரு 6 டேர்மில் இது கொடுக்கப்பட்டிருக்கு. இது பெரிய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆகிடும். முதல் ப்ராடக்ட்டுக்கு சப்ளை இது 2 கன்ஸ்ட்ரெயின்ட், டிமாண்டுக்கு இது 3 கன்ஸ்ட்ரெயின்ட். அடுத்த ப்ராடக்ட்டுக்கு சப்ளைக்கு 2 கன்ஸ்ட்ரெயின்ட், டிமாண்டுக்கு 3 கன்ஸ்ட்ரெயின்ட். இதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம், சப்ளை டிமாண்டை விட அதிகமாக இருக்கிறது, அதனால் பண்ண முடியும், இன்ஃபீஸிபிள் ஆகாதுன்னு கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்னாக்க, இப்போது x11 ஃப்ரிட்ஜை முதல் சோர்ஸ்லேருந்து முதல் டெஸ்டினேஷன் ஆர் டிமாண்டுக்கு அனுப்புகிறோன்னாக்க x11 அனுப்புகிறோன்னா அதனுடைய ஸ்பேஸ் தேவை எவ்வளவு? 10 × x11. அதே முதலிலிருந்து y11 வாஷிங் மிஷின் அனுப்புகிறோம் அப்படின்னாக்க 15 × y11. ஆக மொத்த ஸ்பேஸ் எவ்வளவு தேவை? 10x11 + 15y11. அதற்கு உண்டான ட்ரக் வந்து n11. ஸோ ஒரு ட்ரக்கு வந்து 160 கொடுக்கறது. இது 100 அல்ல, 160. இது இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் எல்லாம் நம்ம கொஞ்சம் மாற்றணும். ஸோ ஒரு ட்ரக்கு வந்து 160 நமக்கு கொடுக்கறது. இந்த இடத்துல 60 n11, இதுவும் 160, இதுவும் 160 அப்படின்னு 6 வேல்யூவையும் நம்ம மாற்றணும். எவ்வளவு ட்ரக்கு போட்டிருக்கோமோ அத்தனை ட்ரக்கு நமக்கு தேவை அப்படிங்கிறது இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டில் வந்துடும். ஆக இதெல்லாம் 160ஆக மாறிவிடும். இது வந்து கரெக்டான அமௌண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது, உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது இதில் காட்டி சால்வ் பண்ணணும். இது வந்து லீனியராக வச்சுக்கலாம், இது கண்டினியூஸாக வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து இன்டீஜராக இருக்கணும். எவ்வளவு ட்ரக்கு வேணுங்கிறது நமக்கு இன்டீஜராக இருக்க வேண்டும். இப்போ இதை வந்து நான் ஆக்சுவலாக போட்டு எக்ஸலில் சால்வ் பண்ண பார்த்தேன் இந்த கணக்குக்கு, இதை புரிந்து கொள்வதற்காக என்ன காட்டுதுன்னு. அது வந்து இந்த இன்டீஜர் இருக்கிறதுனால அது சிம்ப்ளெக்ஸ் எல்பியில் போட்டால் கூட அது ஒரு இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமாக மாறுகிறது. அதனால் அது சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கொள்கிறது. அப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து அதை நிறைய நேரம் எடுத்துக்கொண்டு சில வேல்யூஸ் எல்லாம் அப்ராக்சிமேட் பண்ணி போட்டபோது இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் வந்தது. இது வந்து ஆப்டிமம் கிடையாது, இது ஒரு அப்ராக்சிமேட் சொல்யூஷன் வந்தது. அதனுடைய விலை வந்து 4859 வருகிறது, 54 வருகிறது. ஒரு 4 ரூபா அதிகம். இதை பார்த்தீங்கன்னா 4850 இருக்குது. இப்படி நம்ம கையில் நார்மலாக லாஜிக்கலாக யோசித்து பார்த்த போதே 4850 சொல்யூஷன் கிடச்சிடுது. ஆனால் அது எக்ஸலில் போட்டபோது இது இன்டீஜர் ப்ரோக்ராமிங்காக வந்ததால் அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கொண்டு ஃபுல்லாக சால்வ் பண்ணுற வரைக்கும் எனக்கு பொறுமை இல்லாததால் அதை நிறுத்திவிட்டு அதிலிருந்து ஒரு அப்ராக்சிமேட் சொல்யூஷன் எடுத்தோம்னாக்க 4854, 4 ரூபா அதிகமாக வருது. அதனால் இது ஆப்டிமம் இல்லை, இது ஒரு அப்ராக்சிமேட் சொல்யூஷன். ஆனால் இது எக்ஸலில் போட்டு சால்வ் பண்ண முடியும் என்பதை காண்பிப்பதற்காக இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது கையிலேயே நார்மலாக ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது இந்த மாதிரி ரெண்டும் தனித்தனியாக சால்வ் பண்ணி கையில் கூட்டி போட்டு ஒன்று சேவ் பண்ண முடியுமான்னு சேவ் பண்ணி முடிச்சுப்போம். ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது இதை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக வரும்போது இந்த மாதிரி நமக்கு வரும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ திருப்பி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதெல்லாம் வந்து நம்ம இப்போது பார்க்கலாம். இதை எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதை பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் பார்க்கும்போது நம்ம அடிக்கடி உபயோகப்படுத்தும் வார்த்தை அப்படிங்கிறது என்னென்னா மில்க் ரன் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி உபயோகப்படுத்துவாங்க. மில்க் ரன், மில்க்னா பால், மில்க் ரன்னாக்க பாலை வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அதை சார்ந்ததால் அதற்கு மில்க் ரன் என்று பெயர். அதாவது ஒரு பால் பண்ணை ஒன்று இருக்கும்,
அந்த பண்ணையிலேருந்து 2-3 கடைகளுக்கோ இதுக்கோ கொடுக்கணும் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். இதை வந்து வலதுகை பக்கத்தில் இதை காமிச்சிருக்கேன். சப்ளையருங்கிற இடத்துல டெப்போ அல்லது பண்ணை அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு வேன் போகும், ஒருத்தர் கையில் அப்படி கொடுத்துட்டு திரும்பி வரும், அந்த மாதிரி வரும். சில நேரங்கள் அதுக்கு இன்னும் கொஞ்சம் இது உண்டு, கடைசி இடத்துக்கு மட்டும் போகும், அந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஆனால் ஒரு இடத்துலேருந்து பொருட்களை எடுத்துக்கொண்டு பல பேர் கையில் கொடுக்கறது பேர் மில்க் ரன் அப்படின்னு பேர். ஒரு இடத்துக்கு போயிட்டு இப்போ இப்படி போயிட்டு இங்கே போயிட்டு இங்கே போயிட்டு இங்கே போயிட்டு இப்படி திரும்பி வரலாம், இல்லை இங்கேயே நிற்கலாம். 3 பேருக்கும் அப்படியே கொடுக்கும், அது பேர் மில்க் ரன் அப்படின்னு பேர். அதை வந்து ஒரு உதாரணமாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இடது பக்கத்தில் சப்ளையர் அப்படின்னு வைத்துக்கொள்வோம். அவர் வந்து 3 ஃபேக்ட்ரிக்கு சப்ளை பண்ணுறாருன்னு வைத்துக்கொள்ளலாம். ஒரு ஃபேக்ட்ரிக்கும் டெய்லி தேவை 3000 அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். டெய்லி தேவை. அவர்கிட்ட ட்ரக்ஸ் இருக்குது, ஒரு ட்ரக்கு வந்து 3000 எடுத்துக்கொள்ளும் அப்படின்னும் வைத்துக்கொள்ளலாம். அப்போ அவர் என்ன பண்ணலாம், 3 ட்ரக்கை வச்சுண்டு இல்லை 3 ட்ரிப்பு வச்சுண்டு, ஜென்ரலாக இங்கே ட்ரக்கும் ட்ரிப்புங்கிற வார்த்தையும் நம்ம இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணுவோம். அதாவது 3 ட்ரக்குன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரக்கில் 3000 கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அவர் 3000 போட்டு முதல் பர்சனுக்கு கொடுத்துட்டு திரும்பி வந்துடலாம். 2வது ட்ரக்கு 3000 எடுத்துக்கொண்டு இப்படி போயிட்டு இப்படி வந்துடும். 3வது ட்ரக்கு 3000 எடுத்துக்கொண்டு இப்படி போயிட்டு இப்படி வந்துடும். இது பேர் பாயிண்ட் டு பாயிண்ட் என்று பெயர். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துடும். 2 இடத்துக்கு போகாது, பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்னு பெயர் இதுக்கு. இப்போ நீங்கள் கேட்கலாம், 3 ட்ரக்கு வேணுமா ஃபிசிக்கலாக, இல்லை ஒரே ட்ரக்கை வைத்துக்கொண்டு முதல்ல இவர்கிட்ட போயிட்டு வந்துட்டு அப்புறம் அவர்கிட்ட போயிட்டு வந்துட்டு அப்புறம் 3வது போயிட்டு வரலாமேன்னு கேட்கலாம். அப்போ 3 ட்ரிப் என்று ஆகிவிடும். அப்போ இந்த ட்ரக்குங்கிற வார்த்தையும் ட்ரிப்புங்கிற வார்த்தையும் இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணுவோம். ரியாலிட்டி ஒரே ட்ரக்கு 3 ட்ரிப் அடிக்கலாம், ஆனால் நம்ம அதை 3 ட்ரக்குன்னு சொல்லுவோம், கணக்கு போடுற சமயங்களில் அப்படி சொல்லுவோம். அப்போ நம்ம ட்ரக்கு ட்ரிப்பையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இது ஒரு முறை. இதே இன்னொரு முறை என்ன பண்ணலான்னாக்க, அவர் வந்து ஒரு நாளில் 3 தடவையாக 3000 வைத்துக்கொண்டு இவருக்கு 1000 இவருக்கு 1000 இவருக்கு 1000 கொடுத்துட்டு திரும்பிடலாம். அப்புறம் மத்தியானம் இவருக்கு 1000 இவருக்கு 1000 கொடுத்து திரும்பிடலாம். திருப்பி சாயங்காலம் இவருக்கு 1000. இப்போ ஒரு 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க ஃபேக்ட்ரி அப்படின்னாக்க 3 தடவை 4 மணி நேரத்துக்கு அப்புறமா கொடுத்தாங்க. ஸோ ஒவ்வொரு ட்ரிப்புலேயும் இந்த ட்ரக்கானது 3 பேரையும் விசிட் பண்ணிட்டு வரும். அது 3 தடவை பண்ணும். இதில் ஒரு ட்ரிப்பில் ஒருத்தர் தான் மீட் பண்ணோம், ஆனால் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு வந்துடும். எது லாபம்னு கேள்வி வரும். எது லாபமோ அதை தான் பண்ணுவோம். ஸோ எது லாபம் என்பதை கண்டுபிடிப்பதற்கு நம்ம ஒரு சின்ன இது பண்ணலாம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த 0 அப்படின்னு போட்டது டெப்போ, அதாவது சப்ளையருங்கிற இடம். ஆக இந்த முதல் மாடலில் ஒரு ட்ரக் என்ன பண்ணுறது, 0லேருந்து 1க்கு போகிறது, 1லேருந்து திரும்பி வருது. ஸோ 2 times D0 1, distance between 0 and 1, plus 2 times distance between 0 and 2, 2 times distance between 0 and 3. இது முதல்ல பண்ணுறது. இரண்டாவதுல வந்து சப்போஸ் நம்ம சப்ளையர்லேருந்து 1 அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு அப்புறம் 2க்கு போயிட்டு அப்புறம் 3க்கு போயிட்டு திரும்பி வருதுன்னு வச்சுப்போம். 1 2 3 பேக்காக இருக்கலாம், இல்லை 3 2 3 1 பேக்காக இருக்கலாம், 1 3 2 பேக், எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் நம்ம 1 2 3 அப்படிங்கிற ஆர்டரில் போகிறதுன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணும், 0லேருந்து 1 போகும், 1லேருந்து 2 போகும், 2லேருந்து 3 போகும், 3லேருந்து 0 போகும். 3லேருந்து 0வும் 0லேருந்து 3யும் ஒன்று தான், சிமெட்ரி. 2 இடங்களுக்கு உள்ள தூரம் இங்கேருந்து மெஷர் பண்ணாலும் வந்து அங்கேருந்து பண்ணாலும் ஒன்று. ஆக 3 தடவை இதை பண்ணும். எதில் வந்து டிஸ்டன்ஸ் அதிகம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னு ஒன்று பேர். அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அசியூம் பண்ணிங்கன்னா 2வதுல டிஸ்டன்ஸ் அதிகம் முதல்ல விட. ஆனால் ஏன் 2வது மில்க் ரன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இப்போ இவர் 3000 டெய்லி 3000 அவர் கையில் வந்துடுறது.
அதனால் அவர் கையில் இன்வென்ட்ரி அதிகமாகிறது. அவருடைய ஆவரேஜ் இன்வென்ட்ரி 1500. ஆனால் ரைட்டில் பார்த்தீங்கன்னா இவரோட ஒரு பாயிண்டில் 1000 தான் வருது. அதனால் அவருடைய இன்வென்ட்ரி 500/2. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் Q/2ங்கிறது. ஆக ரெண்டாவதுல இன்வென்ட்ரி ஹோல்டிங் காஸ்ட் குறையிறது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகரிக்கிறது. முதல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கொஞ்சம் குறைவாகிறது, இன்வென்ட்ரி ஹோல்டிங் காஸ்ட் அதிகரிக்கிறது. இதான் சப்ளை செயின் ஐடியா. 4 டெசிஷன் பார்த்தோம் இல்லையா, இன்வென்ட்ரி வர்சஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதனால் இன்னும் சில மாடல்ஸ் வரும். குறைச்சி அமிச்சு நிறைய தடவை அமிச்சோன்னாக்கா காஸ்ட் குறையிறதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறத பின்னால் படிப்போம். இது ஒரு முறை, அனுப்பும் முறை. மில்க் ரன் அப்படிங்கிறது அனுப்பும் முறை. அதை உபயோகப்படுத்தும் காரணம் அதோட செலவு குறைகிறது அப்படிங்கிறது. இன்னும் சில முறைகள் இருக்குது. பாயிண்ட் டு பாயிண்ட் பார்த்தோம், மில்க் ரன் பார்த்தோம், கிராஸ் டாக்கிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறத பின்னால் அடுத்த பாடங்களில் நம்ம பார்க்கலாம். நன்றி.